இப்ப என்னாச்சுன்னு சொல்லி நீங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா? அவங்க 2 பேரும் அங்க அனுப்பிட்டு இருக்காங்களா? நீயும் போகலாம்ல அங்க. என்னாச்சு அத்தை உனக்கு? செய்ய முத்துமாரி போய் பேசணும்னு எனக்கும் தோணதான் செய்யுது. அது எப்படி தோணாம இருக்கும்? பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. நம்ம பிடிவாதம் பிடிச்சிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நீயே பாரு, அனுவோட மாமியார் மூஞ்ச பாரு, என்னமோ ஏதோ மாதிரி இருக்கு. நம்ம மேல கோவமா இருக்காங்கன்னு நினைக்கேன். நான் வேற நேத்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ரகு தம்பி கூட ஒரு டாக்டர் தம்பி சுத்திக்கிட்டு கிடப்பானே, அந்த தம்பிய ரகு மேலதான் தப்பு, இப்படி அனாத மாதிரி போட்டு வச்சுட்டு போயிருக்கேன் பிள்ளைய, அது இதுன்னு சொல்லிட்டேன். அது ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களோ, அதனாலதான் வருத்தமா இருக்காங்களோன்னு தோணுது. நான் எந்த மூஞ்சி எடுத்துட்டு போயிட்டு அங்க பேசுறது? அவங்க பிள்ளையே குறை சொல்லிட்டு இப்ப அவங்க வந்து நின்னு பேச முடியுமா? அது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கியா மனசுல? இங்க பாருத்த, அங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது ரகு அவளை நல்லாதான் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. நான் கூட தான் நேத்து நீ வந்த, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அந்த பையன் கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி அனாத மாதிரி போட்டுட்டு போயிருக்கானே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி இவங்க வந்த உடனே நான் என்ன மூஞ்சி தூக்கிட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? என்கிட்ட அவங்க பேசினாங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அதே மாதிரி நீயும் பேசி எப்படி இருக்க எது இருக்குன்னு சொன்னாதானே நல்லா இருக்கும். அவங்க முன்னாடி நீ இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்கு இல்லையா முத்துமாரி, நம்ம வேற வந்த உடனே அந்த ரகு தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தோம் அனு கிட்ட. அனு முன்னாடி இப்ப போயிட்டு அவங்க மாமியார் கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா, அனு ஏதாச்சும் அம்மா ஆளுக்கு ஏத்த மாதிரி நடிச்சு நடிச்சு பேசுறான்னு நினைக்க மாட்டாளா? அப்படி எல்லாம் இன்னும் நினைக்க மாட்டான். அனு நம்ம வீட்டு பொண்ணு சரியா? இது வேற வீட்டு பொண்ணா இருந்தா நீ சொல்றதெல்லாம் சரி. அனு எப்படி நினைப்பா? நீ பெத்த பொண்ணு அத்தை, ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? நீ இப்படி யோசிக்க மாட்டிய? இல்லையா முத்துமாரி, ஏற்கனவே ஊர்கட்டுல என்ன தெரியுமா பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? ஆமா, ஊர்ல இல்லாத பிள்ளை பெத்தி பழிஞ்சு போச்சு. நம்மளுக்கெல்லாம் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு கிடந்தா அந்த பிள்ளையே வெளியே வந்துடும், தூக்கி தூர போட்டுட்டு நம்ம பாட்டுன்னு வேலை செஞ்சுக்க வேண்டியதுதான். இவ பிள்ளை தான் அழிஞ்சு போச்சான், அதனால இவ பிள்ளையோட பிள்ளை போயிட்டு ஆஸ்பத்திரியில 3 நாள் கிடக்கலாம், இவளும் கொடை எடுத்துக்கிட்டு போய் புடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்காலுங்க. எனக்கு மனசெல்லாம் சங்கட்டமா இருக்கு இவங்க கிட்ட பேசுறக்கே. நம்ம ஊர்ல எல்லாம் நினைச்சு பாரு, இந்த மாதிரி குழந்தைக்கு பிரச்சனை ஆபாஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் கிட்ட மாத்திரை வாங்கி போட்டுட்டு வீட்டுல அப்படியே கடந்துப்பாங்க. ஆனா இவங்க பாரு, இவ்வளவு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து பாக்காங்க. உங்க வீட்டுல நல்லாதான் பாக்குறாங்க. நம்ம தான் புத்தி கெட்டு போய் என்னென்னத்தையோ பேசிட்டேன், அனு கிட்ட வர சொல்லிட்டேன். அதான் சங்கட்டமா இருக்கு. நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும் விடு. அனு, ஐயோ பாட்டி இப்பதான் சாப்பிட்டுருக்கு. ஐயோ எனக்கு வேண்டாம் பாட்டி, பிளீஸ் பாட்டி, எனக்கு ஆல்ரெடி வயிறு ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே ரகு சொன்னதுக்காண்டி தான் நான் இன்னும் கூட கொஞ்சம் கரண்டி சாப்பாடு வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் அவ்வளவு சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட கேட்பாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டேன். இதுல இந்த சூப்ல என்னால குடிக்க முடியாது, ப்ளீஸ் பாட்டி நீங்க குடிங்க. அப்படி இல்லைன்னா அத்தைக்கு கொடுங்க, முத்துமாரிக்கு வேணா கொடுங்க. எனக்கு வேண்டமே வேண்டாம், என்னால வயிறு ஃபுல்லா இருக்கு. என்ன அனுமா? அத்தை ப்ளீஸ் அத்தை. என்ன நுனி பேசிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே சோறு திங்கும் போது கோழி பொரிச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டு இருந்தா. சரி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே, நானும் கொஞ்சமா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். சூப் எல்லாம் குடிச்சாதான் நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உனக்காண்டி பிடிக்குமேனு சொல்லி நானு காலையிலேயே முருகனை விட்டு கடைக்கு போய் சொல்லிட்டு மட்டன் எடுத்துட்டு வந்து மட்டன் சூப் தான் செஞ்சிருக்கேன். சாப்பிடலாம்லா நீ? அத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லல, ஒரு 1 hour இல்லைன்னா 2 hour கழிச்சு சாப்பிட்றானே. 2 hour கழிச்சு நம்ம வீட்டுக்கே போயிருவோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல ரகு வந்துருவேன்னு போன் பண்ணா. அப்புறமா இங்க நீவா இருப்போம். நம்ம 2 hour வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போனா ஒரு மாதிரி பேரம்பத்துக்கும். நீ இப்பவுமே சூடா இருக்கும்போது சாப்பிடான்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டாதான் நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கும். இன்னொரு பிள்ளை பெத்துக்க வேண்டாமா? நீ சொல்லிட்டே இருந்தா கேட்க மாட்டா. இரு உன் அம்மா கிட்ட சொல்றேன். நாங்க சொன்னதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு முடிவுல தானே இருக்கா? பாட்டி அப்படிலாம் இல்ல பாட்டி ப்ளீஸ். இல்ல எனக்கு நல்லா தெரியும். உன் அம்மா சொன்னா மட்டும் நீ சாப்பிடுவ, நாங்க சொன்னதுனால தானே நீ சாப்பிட மாட்டேங்கிற. அனுக்கு அம்மா என்ன நீங்க வாரமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க யாரோ வீட்டு பிள்ளை மாதிரி? உங்க பிள்ளைக்கு தானே உடம்பு சரியாம இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி சங்கட்டமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா முத்துமாரி? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் நிக்க முடியலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அட கடவுளே, உடம்பு சரியில்லைன்னு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க? அம்மையும் பொண்ணும் நல்ல கதை கதைச்சிட்டு இருக்கீங்களே. சொந்த மருமவன் ஆஸ்பத்திரியில போயிட்டு மாத்திரை மருந்து வாங்கி போடுவியா? இல்ல மாத்திரை மருந்து போடுறதுக்கு ஒப்பல அப்படின்னா ஊசியை போட வேண்டியதுதான். அதை விட்டுட்டு இப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. வா நான் கூட்டிட்டு போறேன், வா. சங்கட்டமா இருந்தா ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, இது எப்பவுமே இருக்கிறது தான். மாத்திரை போட்டுதான் வந்திருக்கேன், பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல நானும் பார்க்கதான் செய்யறேன். வந்ததுல இருந்து ஓரமா ஒதுங்கியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? யாருன்னா எதனா சொன்னாங்களா? ஊர்ல யாருன்னா எதனா சொன்னாங்களா குழந்தை இந்த விஷயத்தினால? ஊர்ல பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க பாட்டி, அவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அணுக்கு வர இந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அணுக்கு நல்லபடியா இன்னொரு குழந்தை உண்டாகணும், எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு கொஞ்சம் இதுவா இருக்காங்க. மத்தபடி எதுவும் இல்லை, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. என்னமோ சொல்றா. சரி இந்தாங்க, அப்ப நீங்களாச்சும் இந்த சூப்பு குடிங்க. இல்லம்மா வேண்டாம், அனு நீ குடி. அம்மா எனக்கு வேண்டாம்மா, நீ குடி. சம்மந்தி அம்மாக்கு என்ன கொடுங்க. நான் குடிச்சிட்டு தான் வந்தேன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது. நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கும் அணுக்கும் இந்த தம்பிக்கும் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். சாப்பாடுலாம் கிடக்கு, நீங்க தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அணு மட்டும் தான் சாப்பிட்டுருக்கா, நீங்களும் ஒரு வாய் சாப்பிடலாம்ல. நானும் கடையில இருந்து வரும்போது அத்தையும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தோமா, அதனாலதான் வேண்டாம்னு சொல்றோம். இல்லன்னா நீங்க எடுத்துட்டு வந்த கறி விருந்து யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா என்ன? இந்த நேரத்துக்கு ஃப்ரீயா இருக்கணும், இதை சாப்பிடாம போயிருக்க மாட்டான்.
ஆமா, என் பேத்தி பிரியா என்னத்தை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம சாப்பிட்டுருவா. மாசமா இருக்க பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்க்க முடியாத நிலைமையில தான் இருக்கும். என்னத்த சொல்ல, நல்லபடியா வளகாப்பு நேரத்துக்கு முடிஞ்சிருக்க வேண்டியது. பிள்ளைய வளகாப்பு கூட போட்டு பார்க்க முடியாமல போயிட்டு. சரி, எல்லாம் மாறும். சரி விடுங்க அத்தை, எல்லாம் சரியாகும். பிரியாவே வரும்போது கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? நாங்க அப்படியே கையோட கூட்டிட்டு போயிருப்போம்ல அங்க. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க அம்மா வந்திருக்காங்க அவளை பாக்குறதுக்காண்டி, அதனாலதான் விட்டுட்டு வந்தேன். அப்படியா? என்ன அதிசயமா இருக்கு, இன்னைக்கு பார்க்க வந்திருக்கா? இல்ல இந்த வளகாப்பு ஸ்டாப் ஆயிட்டுல, அதான் 7வது மாசம் இந்த மாசத்துல அவளுக்கு முடிய போகுது. அதனால இந்த மந்த்லி எதனா ஒரு நல்ல நாள் இருக்கான்னு பாக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த மாசம் இல்லாம அதுக்கு அடுத்த மாசம் 9வது மாசம் வந்துரும், அப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நேரமாச்சு, நான் வந்துட்டேன். போனாதான் தெரியும் என்ன விஷயம்னு. ஆமா ஆமா, பிள்ளைக்கு 7வது மாசம் வளகாப்பே போடல. இங்க பாரியா, 7வது மாசம் வளகாப்பு இப்ப இந்த வாரத்துல பாத்துருவோம். சரியா? வேண்டாம்லாம் சொல்லாதீங்க. யார் கேட்டாலும் வளகாப்புக்கு நாள் பாத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. 9வது மாசம் நல்லா பெருசா பண்ணுவோம். சரிங்க பாட்டி. சரியா? இந்தா அம்மையும் பொண்ணும் தான் வேண்டான்னு சொல்றாங்க, நீ ஆச்சு குடி. அது வந்து நீயும் குடிக்க மாட்டியா இத? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி, கொடுங்க. அனு, வந்ததுல இருந்து உட்காந்துக்கிட்டே தானமா இருக்கா? இப்படி காலை தொங்க போட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கியா, மொத்த நீரும் காலுக்கு தான் இறங்கும்னு சொல்லுவாங்க. கால் வலிக்க ஆரம்பிச்சிரும். நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. இல்ல பாட்டி, டாக்டர் தான் சொன்னாங்க அப்படியே படுத்துட்டே இருக்க கூடாது, எந்தி உட்காந்து நடங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு தான் இருந்தேன்னா அப்பதான் உட்காந்தேன். அதாம்மா, அதுக்குன்னு நடந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லல டாக்டர். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். படுத்துக்கோ. சரிங்க பாட்டி. ரகு இப்ப வந்துருவேன்னு சொல்லியிருக்கான். அவன் வர வரைக்கும் படுத்துக்கோ. வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படியே கையோட. என்ன? சரிங்க பாட்டி. முத்துமாரி அத்தை இங்க வாங்கல. என்னாச்சு அத்தை? இல்ல முத்துமாரி, அவங்க கூட்டிட்டு போய் நல்லாதான் பாத்துப்பாங்க, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துப்போமே, அவங்க கிட்ட சொல்ல நீ கொஞ்சம். என்னத்த விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? புருஷன் பொண்டாட்டியும் அவங்க ரெண்டு பேர் மேல எவ்வளவு அன்பு வச்சிட்டு இருக்காங்க. அனுபவ பிரிஞ்சு ரகுவாலையும், ரகு பிரிஞ்சு அனுவாலையும் இருக்க முடியாது. ரகு இங்க வந்து இருக்க சொன்னா இருப்பாருதான், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்போதைக்கு அவருக்கு வேலை சுச்சுவேஷன் எப்படி இருக்கு நீயே பாக்கதானே செய்யற. அனுவை இங்க கூட்டிட்டு வந்துட்டு அவர் வந்து எப்படி இங்க இருப்பாரு? அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் இந்த இடத்துல, இந்த நேரத்துலதான். கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு வரணும்னு நினைக்காத, பொறுமையா கூட்டிட்டு வந்துக்கோ. இல்லையா, அது வந்து அந்த டாக்டர் தம்பி சொன்னாரு, இந்த மாதிரி குழந்தை கலைஞ்சு போறதுலாம் வந்து இன்னொரு குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு சமம், அதே வலி வேதனை எல்லாத்தையும் அவங்களும் அனுபவிப்பாங்க, நல்லபடியா பாத்துக்கணும் சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்படின்னு. அதான் நல்லாதான் பாத்துப்பாங்க. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குல்ல. அம்மா வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சு பாக்கணும்னு தோணுது. எனக்கு இருக்கிறதா என்ன 4-5 பிள்ளையா? ஒரே ஒரு பிள்ளை தானே. சரி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. நீ ஒத்தக்காண்டி பிள்ளையை தான் பெத்து வச்சிருக்க, இல்லன்னு சொல்லல. அவங்களுக்கு இருக்கிறதும் ஒரே ஒரு பையன் தான், ஒரே ஒரு மருமக தான். சரியா? அவங்களும் நல்லா தான் பாத்துப்பாங்க. இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுல இல்லாத வசதி அவங்க வீட்டுல இருக்கு. சரி ஓகே, ஒரு சில பெண்ணுங்களுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அம்மா வீட்டு போற வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அனுவே நீங்களே எடுத்துக்கோங்க, இவ்வளவு நேரம் வரைக்கும் தான் புருஷனை விட்டு கொடுக்காம தானே பேசிக்கிட்டு இருந்தா. ரகு கூட இருந்தா அனு ரொம்ப நல்லா இருப்பா. நீ புரிஞ்சு நடந்து கொத்த. எனக்கும் புரியுது, அவன் அனு ரகு கூட தான் இருப்பேன்னு நினைப்பா, அது இல்லன்னு சொல்லல. ஆனா பிள்ளைய கொண்டு போய் நானும் போய் அவ கூட அங்கே இருக்க முடியாது, ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் தான், இருந்தாலும் பிள்ளை கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குல்ல. சரி, நான் வேணா ஒண்ணு பண்றேன், அவங்க கிட்ட கேட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வரேன். என்ன, நீ ஒரு 2 நாள் அனு கூட இரு. அது நல்லா இருக்கா ஐடியா முத்துமாரி, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே போய் நம்ம இருக்கிறது. சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? அனு கிட்ட பேசினாலும் அவன் ரகு கூட தான் இருப்பேன் அப்படின்னுவா, ரகுவும் அனுவை விட்டுட்டுல என்னால இருக்க முடியாதுன்னுவா. அப்ப நீ என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? அதையாச்சும் சொல்லுங்க. இல்லையா முத்துமாரி, அனு நான் சொன்னா இப்படி கேட்க மாட்டா. நீ சொன்ன மரியாதைக்காண்டியாச்சும் ஒரு 2 நாள் நம்ம வீட்டுல வந்து இருந்துப்பா. நான் அவங்க 2 பேரும் பிரிக்கணும்லாம் நினைக்கல, ஒரு 2 நாள் பிள்ளைய பார்த்து அனுப்புவல நல்லபடியா. சரி இரத்த சொல்லி பாப்போம் என்ன சொல்றான்னு. அது வந்து என்ன சொல்ல எங்க இருக்கன்னு கேட்டேன். எவ்வளவு நேரம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது 2 மணி நேரமா உனக்கு? 1/2 hour தான் தள்ளி இருக்கு உன் வீட்டுல இருந்து என்னுடைய ஹாஸ்டல். ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத. 2 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல நீ? வந்துட்டேன். நீ வர வழியில இந்த நாசமா போன ரகுவை பார்த்தனா, அவன் ஒரு இடத்துல புடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சிருக்காண்டி. இது வந்துருவண்டி, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுறேன். என் செல்லும்ல சத்தியமா அது பக்கத்துல தான் இருக்கேன். இங்க இருந்து ஹாஸ்டல் ஒரு 45 minutes தான், வந்துருவேன். என்னது 45 நிமிஷமா? டி சேனா இப்ப உயிரை வாங்குற. வர முடியாதுன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே. ஒரு வாட்டி இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காதி. சத்தியமா சொல்றேன், நீ என்ன பிரேக்கப் பண்றியோ இல்லையோ, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க போறேன். பாத்துட்டு கோவப்படாதடி, இது வந்துட்டேன்டி, பக்கத்துலதான் இருக்கேன். 45 நிமிஷம் தான் மேப்ல போட்டு பார்த்தேன், வந்துருவேன். நீ பைத்தியக்காரா, மேப்ல 45 நிமிஷம் நீ வரைக்கும் 1 hour மேல ஆகும். ஷோ, உன் வீட்டுல இருந்தே ஹாஸ்டலுக்கு வர 1/2 hour தான். நீ வந்து தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதானே எங்கேயாச்சும். சாரிடி. டி வந்த இடத்துல வந்த விஷயத்த பேசாம உன் விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க. கொலை வெளியில இருக்கியா? செருப்பால் அடிப்பு அமைதி இருந்துரும். ஓ, செருப்பால வேற அடிப்பிய என்ன நீ? ஒண்ணு இல்லடி, இங்க ஒருத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கண்டி, பால பண்ண ரகுவா சொல்லிக்கிட்டு இருக்கண்டி. போன் வை, நீ ஒண்ணு வந்து கிளிக்க தேவையில்ல. இதை முன்னாடி சொல்லியிருந்தா நான் ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிருப்பேன்ல. இனிமே எனக்கு போன் பண்ணன்னு வச்சுக்கேன், மண்டி உடைச்சிருவேன். உன்னை யாராச்சும் கேட்டாங்களே நான் ஹாஸ்டல்ல தங்க வச்சு என்ன படிக்க வைன்னு சொல்லி, என் கெரியர் எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். இனிமே பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கேன், கொண்டு வம்பத்துக்கு உனக்கு. ஆமா
ஏ சாரி சாரி. ஷோ கட் பண்ணிட்டா. ஐயோ மறைக்கிறானே, என்ன பண்ண? சரி இதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். மச்சான் மச்சான், என்னடா மச்சான் ஷாலினி கிட்டே பேசுனேன்? என்னடா சொல்ற ஷாலினி? அவளோட படிப்புலாம் எப்படி போதா? காலேஜ்லாம் செட் ஆயிட்டாமா? ஹாஸ்டல்லாம் செட் ஆயிட்டா? என்னடா மச்சான்? என்னடா? என்னடா டி, அவசரத்துக்கு பிறந்தவனே, எப்ப பார்த்தாலும் அவசர அவசரமா என்ன இழுத்துக்கிட்டு வரியே, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கடா? நீ மட்டும் உன் பொண்டாட்டி ஒரு சந்தோஷமா தானே இருக்க, என்ன மட்டும் எதுக்குடா என் லவ்வர் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிற நீ? எனக்கு கொஞ்சம் செட் ஆனாலும் பரவாயில்ல, அதை மொத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டுறியா? எனக்கு நீ வருவியா எங்க இருந்துச்சோம்? என்னடா மச்சான் இப்படி பேசுற? ஐ எம் ஓவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? பெஸ்ட் ஃப்ரெண்டா? என் உயிரை எடுக்க வந்த ஒஸ்ட் ஃப்ரெண்டா நீ? மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்கோ, மரியாதை போயிரு. டேய் பின்ன என்னடா, ஏற்கனவே அந்த சண்டையில இருந்து இப்பதான் சமாதானப்படுத்திச்சு, நான் மீட் பண்ண வரேன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஏன்னா உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கணும் முன்னாடி சொல்லி தொலைய மாட்டியா? காலையில ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்க தானே செஞ்சோம், அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாம நான் கிளம்பி ஒரு இடத்துக்கு போனோம்னு வரும்போதுதான், அதுவும் கரெக்டா ஷாலியை பார்க்க போகும்போதுதான் உனக்கு எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கணும்னு தோண மாட்டா நாயே? சரி விடு மச்சான், இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல சாதாரணம்டா. நாசமா பண்ணுவனே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான்டா. உனக்கு என்ன கல்யாணம் முடிச்சுட்ட? இனிமே அனு என்னன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்ற தைரியத்துல நீ பண்ணு சுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு அப்படியோ? சரி சரி மச்சான், நம்ம காதல் கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். கார்த்தியோட அம்மா வராங்க. டி. தம்பி, அம்மா. என்னப்பாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதோ ரொம்ப சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னப்பா? அது ஒரு நாசமா போனவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோமா. அவன் என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதே ஒரு வேலை சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி பேசுறது வேஸ்ட். ஜெனிஃபர் இருக்காதாமா, அவகிட்ட பேசிட்டு போலாம் தான் வந்தோம். என்னாச்சு? ஜெனிஃபர் வரவே இல்ல. நாங்க வந்திருக்க விஷயத்த சொல்லலையா அவகிட்ட இன்னும்? அது வந்து கார்த்தி போயிருக்கான்ப்பா சொல்றதுக்காண்டி. நாங்க நீங்க காப்பி எடுத்துக்கோங்க, கார்த்தி கூட்டிட்டு வருவான். ஓ அப்படியா, சரிம்மா. ஏதாச்சும் சண்டையாப்பா ஆஸ்பத்திரியில? நேத்து வேலைக்கு போல, இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு எப்பமா கிளம்புன்னு கேட்டேன். வேலைக்கு போல அப்படின்னு சொன்னான். அதான் என்ன ஏது நீங்களும் வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட்டாப்பா? அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க பயப்படாதீங்க. சரிப்பா, இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஐயோ இருக்கட்டும்பா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்க முடியல. சாப்பாடு செய்யணும் சாப்பிட்டுட்டு போங்கன்னா கேட்க மாட்டேங்க, காப்பி மட்டும் போதும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம்ல? ஏன் எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. என்னுடைய பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கு. ஜெனிஃபர் கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு, அதான் பேசிட்டு அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். அதனாலதான் கண்டிப்பா இன்னொரு நேரம் வந்தா சாப்பிட்டுட்டு தான் போவோம். நீங்க சமைச்சு வச்சுதான் ஆகணும் பாத்துக்கோங்க. இதுல என்னப்பா இருக்கு, என் பிள்ளைங்க தானே நீங்களும். சரிப்பா, இருந்து பேசிக்கிட்டுங்க. வேற ஏதாச்சும் வேணுமா? வேற எதுவும் வேண்டாமா? சரிப்பா, எதனா வேணும்னா கூப்பிடுங்க, எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்கம்மா. ஐயா கார்த்தி, பிள்ளைங்க ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்றீங்க ஜெனிஃபரும் நீங்களும்? வாங்க வெளியே. என்னடா குரலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நீ பண்ண வேலைக்கு ஆர்த்தி இருப்பா வந்து. டேய், அவ பேசுற மாதிரி தெரியலடா, நீயா பேசுற மாதிரி தான்டா இருக்கு. அவளே சரின்னாலும் நீயே ஏத்தி விடு போலியே, மூடிக்கிட்டு உட்காரு. டேய், இருக்கிற கொலை வரைக்கும் உன்னை கொல்லாம இருக்கேன்னு அமைதியா இருந்துரு. ஏன்டா உனக்கு வேற வேலை இல்லையடா? ஏன்டா என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்குன்னே வர? ஆமா, என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்குன்னே வருவாங்க, போடா. டேய் ஜெனிஃபர், வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி அசிங்கப்படுத்த கூடாது ஜெனிஃபர். முதல்ல வெளியே வந்து அவங்க கிட்ட பேசு, என்ன காரணத்துக்காண்டி வந்திருக்காங்கன்னு கேளு ஜெனிஃபர். எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு கோட்டசி கச்சாச்சும் வந்து ஹாய் சொல்லிட்டு வா, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். இங்க பாரு ஜெனிஃபர், உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து 1/2 மேல ஆச்சு ஜெனிஃபர், ரொம்ப பண்ணாது ஜெனிஃபர். உனக்கு என்ன வந்துச்சு இப்போ? உன்கிட்ட யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்களா? உன்னைய பக்கம் வந்தாங்க, என்ன பக்கம் வந்திருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அதானே நான் சொல்றத நீ எங்கன்னு கேட்டு இருக்க? செண்டா பைத்தியக்காரா, உனக்கு புரியுதே இல்லையா? உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி நான் கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். யாருக்காண்டி கோவப்படுறேன் எதுக்காண்டி கோவப்படுறேன்னு கூட தெரியாத அளவுக்கு நீ முட்டாளா இருக்கேன். உன்னதானே அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. அதேதான் நானும் சொல்றேன், என்னதானே அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. நான் உனக்கு யாரு சொல்லு, யாரும் தானே சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஃப்ரெண்ட் இல்லங்கிற, அப்ப புருஷனா ஏத்துக்கிட்டியானே அதுவும் இல்ல. அப்ப நீ யாருடி பொண்டாட்டியானா அதுவும் இல்லங்கிற. யாரோ ஒருத்துக்கு நான் இருக்காண்டி நீ எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு நான் கேக்குறேன். அதுவும் உனக்கு பிடிச்ச வேலையை நீ எதுக்கு விடணும்? இப்படி எல்லாம் எனக்கு ஒண்ணும் நீ ரிஸ்க் எடுத்து இது பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஓ, அப்ப இத்தனை நாள் நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? பின்ன என்னடி, நான் சொல்றதை கேக்குறியா நீ? முதல்ல கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேக்குறியா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை கண்டி வந்து கூப்பிடுன்னு சொல்ற, அதையும் கேட்க மாட்டேங்கிற. இவ்வளவு கோபம் ஆகாது ஜெனிஃபர்? ஆமா, என்னால வந்து பேச முடியாது. என்னுடைய புருஷனுக்கு மரியாதை தராத இடத்துல என்னால வந்து இருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, பேச முடியாது, என்னால இருக்க முடியாது, அவ்வளவுதான். இங்க ஒருத்தி பைத்தியக்காரி மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதாடா உனக்கு? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்றதை கேப்பியா மாட்டியான்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? நீ யாரு முதல்ல எனக்கு, நான் ஏன் கேட்கணும்னு சொன்னேன். அப்ப நான் தான் சொன்னேன் நான் உன் புருஷன்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ரூம்ல 2 பேரும் சேர்ந்து இருக்கோம் அவ்வளவுதான்னு சொன்னேன். ஆனா இப்போதான் சொல்ற என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன்னு.
அப்போ என்ன புருஷனா ஏத்துக்கிட்ட அப்படிதானே? அது வந்து அது அப்படிலாம் இல்ல. ஆமா, நீ அன்னைக்கு என்ன ஏய் 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 ஏய், ரொம்ப சமாளிக்காத சரியா? சரி, நீ கோவத்துல இருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானே பேசிட்டு வரேன். உன் புருஷன்ற பங்குல போய் பேசிட்டு வரேன். உன் புருஷனா என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு ஓகே தானே? அப்போ என் மேல சத்தியமா நீ வேலைக்கு போகணும் சரியா? இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுறாங்கல்ல, என் செல்ல பொண்டாட்டியே, மாமா போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏய் சரிடி, நம்ம ரொமான்ஸ்லாம் வந்து பேசிக்கலாம் சரியா? அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. என் பொண்டாட்டி, அதாவது என்னுடைய செல்ல குட்டி நாளைக்கு வேலைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நான் சும்மா வாய் தவறி ஒரு வாட்டி புருஷன்னு சொல்லிட்டேன். அதுக்காண்டி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. பச்சையா சமாளிக்காத, வெளியே நல்லா தெரியுது. சரியா? இன்னைக்கு செம்ம ஹாப்பில இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் என் காது கேட்காது. டி கார்த்தி சோ சிவபார ஒருத்தன். ஹாய் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெனிஃபர் வரலையா? எனக்கு புரியுது ப்ரோ, நீங்க ஜெனிஃபர் கிட்ட தான் பேச வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் அவ பேச முடியாதுன்னு சொல்லிட்டா. நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் சரிங்களா? 2 பேரும். அம்மாவை சமையலுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன், கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போங்க. ரகு, அனு எப்படி இருக்கா? அனு நல்லா இருக்கா ப்ரோ. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றோம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறக்காண்டி. சாரி ப்ரோ, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நானு கொஞ்சம் கோவப்பட்டு உங்ககிட்ட அன்னைக்கு பேசிட்டேன். சத்தியமா சொல்றேன் ப்ரோ, அந்த நாய் அந்த மாதிரி பண்ணிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம வயசுல சின்ன பையன், அதனால கொஞ்சம் கோவம் வந்துட்டு நீங்க போட்டு கையெல்லாம் உடைச்சிட்டு. சாரி ப்ரோ, மன்னிச்சிருங்க ப்ரோ, மன்னிச்சிருங்க. ஐயோ ரகு, அத நான் அன்னைக்கே மறந்துட்டேன் ரகு. நீங்க ஏன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ரகு, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஒரு கம்பெனியை எடுத்து சின்னதா நடத்தும் போதே அங்க ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா எவ்வளவு கோவம் வரும் நம்மளுக்கு. இதே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அந்த டாக்டரை எப்படி இருந்தாலும் கான்ட்ராக்ட்ல எடுத்திருப்பீங்க, அதுக்கான ஃபீஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு கோவம் வர்றதுல தப்பு இல்ல ப்ரோ. ஆமா ஆமா, கோவம் வரதுல தப்பே இல்ல. அப்படி கோவப்படாம இருக்க சொல்லி, யார் என்ன கோவப்பட்டாலும் அப்படி வாங்கி கட்டிக்கோ. லூசு லூசு பைத்தியம், கொஞ்சம் கூட அறிவுன்றதுனே இல்ல. ஆமா, அவங்க தான் அந்த அளவுக்கு வந்து மன்னிப்பு கேட்டு சாரின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்ல வேண்டியதானே? உங்க மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்புன்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்கான். மவனை நீ உள்ளவா, உனக்கு இருக்கு. ஆமா, உனக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்கிட்ட மட்டும் இங்க இருந்து இது வரைக்கும் பேசுவான், அங்க போயிட்டு பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டான். ஃப்ராடு. ஜெனிஃபர் ரொம்ப கோவமா இருக்காங்களா? அவங்கள பார்த்து சாரி சொல்லிட்டு வேலைக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி தான் வந்தோம். அவங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ? அப்படி இல்ல, அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் இல்ல. சரி ஓகே, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்களேன், நான் ஜெனிஃபர் கிட்ட பேசிட்டு வரேன். அது வந்து ஏன் ஜெனிஃபர் பத்தி எனக்கே வா. சாரி சாரி, ஐ மீன் என்னுடைய ஃப்ரெண்டு ஜெனிஃபர் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பாத்துக்கிறேன் சரிங்களா? நீங்க எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி வேலைக்கு அனுப்புவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி போய் பேசிட்டேன்னா கான்பிடென்ட்டா போகும் பாத்தீங்களா? இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற பையன் உயிரை வாங்கிடுவான். இன்னைக்கே ஒரு உயிரை வாங்கி தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ப்ளீஸ், நான் போய் பேசிக்கிறேன். சரி ஓகே, நீங்க 2 பேரும் போய் பேசுங்க. எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. சாரி ப்ரோ. அடியே, நீ சொன்னா மட்டும் விட்டுருவேனா என்ன? வருவண்டி. வந்தனா உனக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். ஆமா, இதையும் மீறி வருவியா என்ன நீ? நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டுக்கிட்டு இருக்கு, வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கங்கிட்ட வெளியிட வர இரு. ப்ரோ வேண்டாம் ப்ரோ. ஏய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். யார்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பெட்ரூம் வரைக்கும் வந்து நின்னுட்டு இருக்க. மரியாதையா வெளியே போயிரு, இல்லன்னா வேற ஏதாச்சும் கேட்டுருவேன். ஓவரா பேசாத, நாளைக்கு கிளம்பி வேலைக்கு வா. என்ன? அது எப்படி ஆதி, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசுறதெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு வந்து நீ நாளைக்கு வேலைக்கு வேணா நான் வந்துருவேனா? இங்க பாரு ஆதி, என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல, நான் வரவும் மாட்டேன். சரி, ஓவரா பண்ணாதடி. ரகுவை பத்தி உனக்கு தெரியும்ல, கோவப்பட்டு பேசிடுவான். அதுக்கப்புறமா அவன் கோவப்படுறது தப்புன்னு தெரிஞ்சா வந்து மன்னிப்பு கேட்பான்ட்டு. எந்த ஹாஸ்பிட்டல்யாச்சும் இந்த மாதிரி நடக்குமா சொல்லு? சிஓ வந்து அவனே வந்து ஒரு ஸ்டார்ஸ் கிட்ட வந்து இந்த அளவுக்கு பறிஞ்சு போய் நிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இருந்தாலும் வந்து கேக்குறான்ல, அதுல இருந்து எனக்கு புரியலையே நம்ம ரகு பத்தி எப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ இவ்வளவு கோவப்படுவ, அதுதான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதான் சொல்றேன்ல, என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல என்னால வந்து நிக்க முடியாதுன்ட்டு. அதான் புருஷன்கிட்டயும் சாரி கேட்டுட்டுமே, இதுக்கு என்ன? இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றடி? சொல்லு, அவன் காலில் வேணா விழுணுமா நாங்க?
ரொம்ப பண்ணாத ஜெனிஃபர். உன் புருஷனை சாரி கேட்க சொன்னதுனால தானே உனக்கு கோவம். சாரி கேட்க சொன்னவனே வந்து சாரி கேட்டுட்டான். இதுக்கு மேல என்னதான் பண்ணணும்? அப்ப அந்த கோபியோட நிலைமை? அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை செய்யறான். ஏ லூசாடி நீ, இல்ல என்னன்னு கேக்குறேன். நம்ம ரகுவை பத்தி அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? அவனை அன்னைக்கு அடிச்சு விரட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு. ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் கொடுத்துருக்கு. சோ அவனை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். இனிமே அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டான், வரவும் மாட்டான். புரியுதா? மரியாதையை கிளம்பி வர வேலையை பாரு. ரொம்ப தான் பேசுறான். ஆமா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தையை சொன்னீங்களே மேடம். என்ன வார்த்தை? ஏதோ புருஷன்னு. அது இவ்வளவு நேரம் சண்டை கோழி மாதிரி சீறிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன? அது வந்து ஆமா புருஷன் தானே. இது எப்பத்துல இருந்த மேடம்? இது எப்பவுமே அப்பத்துல இருந்துதான் இருக்கு. நீ சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. நான் வரேன், நீ போ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ வரல அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அது ரகுவோட பிரச்சனை. நான் கேட்க வந்தது வேற விஷயம். எப்படி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க? எலியும் புனியமா தானே இருந்தீங்க? அது வந்து ஒண்ணுலாம் செய்யல, பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ்வளவுதான், ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஓ, நம்பிட்டேன். சேண்டி, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. அவன் ரொம்ப என்ன காயப்படுத்துறான், எப்படி நான் அவன் கூட இருக்கிறதோ அப்படி இப்படின்னு. இப்ப என்னவா? காயப்படுத்துறான்றதுக்காண்டி அவனை காதலிக்காம இருக்க முடியுமா என்ன? காயப்படுத்தினாலும் அவன் என்னுடைய காதலன் தானே. என்ன டைலாக்கு! இவ்வளவு லவ்வ வச்சுக்கிட்டு தான் மேடம் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இது அவங்கிட்ட சொன்னியா? சொல்லணும், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி கேள்வி ஆயிட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம். ஆதி, சரி, ஓகே. யுவர் பர்சனல், நீங்களே வச்சுக்கோங்க உங்க ஆளை. சரி, மறக்காம நாளைக்கு கிளம்பி வந்துரு. இல்லைன்னா யா உயிரை வாங்கிடுவான் இந்த ரகு பையன். சரி. இது சிரிச்சுக்கிட்டு அவங்கிட்ட வந்து சொல்ல கொஞ்சம். இல்ல, நான் நாளைக்கு வந்து பேசிக்கிறேனே ப்ளீஸ். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய். உடம்பு பார்த்துக்கோ, சரியா? சரிப்பா. என்ன மருமவள ஏன் தயங்கி பேசிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? இல்லாத என் அம்மைய வர கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கீங்க. நீங்க யாராச்சும் பார்த்து பிரச்சனை ஆயிட்டுனா? அதுக்கா பயம்? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. முருகன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என் ரூம்லயே இருக்கட்டும், பூட்டி வச்சிருங்க, அப்புறமா வந்து பேசிக்கிறேன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, சரியா? ஐயோ அத்தை, அது மட்டும் என் கவலை இல்லை. அண்ணுவோட அம்மா அவங்க மூஞ்சும் சரியில்லை, அவங்க நடந்துக்கிறதும் சரியில்லை. ஒருவேளை அவங்களும் தான் பொண்ணு கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இப்போ டைரக்டா போகும்போது எங்க அம்மா அங்க இருந்தாங்கன்னா அப்ப இவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு நினைக்க மாட்டாங்க? ஐஷா, அது வேற இருக்குல்ல. இப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு போகிறது? வேண்டான்னு சொன்னாலும் நல்லா இருக்காது, சரி வாங்கன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது. இப்ப என்ன மருமவள பண்ண? அதுக்குதான் சொன்னாத்த வரும்போது அவங்கள விரட்டி விட்டுலான்னு சொல்லி. நீங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி இரு, ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாப்போம். என்னன்னு ரகு வரைக்கும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குல்ல, பேசுவோம் இரு.